ரம்யா நினைக்கிறேன் அவங்க பேர். என் ஆள் எங்கன்னு வந்தாங்க, பார்த்து அஜித் பேசினாங்க. பேசிட்டு எங்க கிட்ட வந்து அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான்மா, கொஞ்சம் நேரம் பண்ண சொல்லுவான், அவனுக்கு இதே வேலையா போச்சு. ஒரு லவ் இருந்தது அப்படின்னு அவங்க போய் கேட்டு வந்து என்ன சொன்னாங்களாம், இந்த மாதிரி இப்போ சொல்ல மாட்டேங்கிறான், அப்புறமா சொல்லுவான், இதுதான் இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அதோட நிப்பாட்டியிருந்தா பரவாயில்ல. எப்படி போலீஸ் பாருங்க, எப்படிதான் இவ்வளவு ஒரு மன தைரியம் உங்களுக்கு இருக்கு. அப்படியே எங்க அம்மா ஊன்னு ஐயோ மகனேன்னு கத்தி அழுதாங்க. என் மகனே அப்படின்னு சத்தம் போட்டா பாத்தீங்களா, அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, அப்படியே நீங்க வந்து பாலிமர் நியூஸ்க்கு வந்தீங்கன்னா, பாலிமர் நியூஸ்ல வந்து என் மேல கம்ப்ளைண்ட் ஆனது உண்மைதான். அப்போ ஆனா எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, இவங்க பணம் கொடுத்தது கண்டிப்பா என்கிட்ட கிடையாது, வேலை வாங்கி தரதா சொல்லி எங்க வீட்லயே காசு ஆட்டை போட்டாரு, வெளியிலையும் ஆட்டை போட்டா அது சம்பந்தமா இதுல என் பேரும் சேர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேட்டியின் மூலம் உறுதியா இருக்கிறது என்னன்னா, இது நான் மட்டும் செய்யல. ஒரு 2 பேரை இவங்க எல்லாருமே மறைக்கிறாங்க, விவேகானந்தன், ரோஸ்மேரி. இங்க வந்து போன இன்டர்வியூல நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த கேள்வி கேட்டிருந்தோம், யார் அந்த விவேகானந்தன் கேட்டிருந்தோம். அந்த கேள்வியை யாரும் எவ்வளவு தூரம் கவனிச்சாங்கன்னு தெரியல. அந்த கேள்விக்கு இந்த பேட்டி வந்து தொடர்ச்சியாக வந்திருக்குது. போன பேட்டியில பெரியசாமி மூவேந்தன் அவரோட கனெக்ஷனை பத்தியும் சொன்னாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த இடத்துல வந்து அவங்க டவர் லைன் எங்கேயாவது காமிக்குதா, சுவிட்ச் ஆஃப் இருந்தாலும் அவர் கோவால இருக்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். நாங்க ஃபேமிலியோட செல்லுலாய்ட் கம்பெனில அந்த நேரத்துல வந்து தொடர்புகள் இருந்ததாம். அவர்கள் மூலமாக செல்போன் நம்பரை வைத்து லொகேஷன் கண்டுபிடித்து கோவா என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. இவங்க எங்கேயுமே அக்கௌண்ட்ல வாங்கல, அப்ப டிரான்சாக்சன் பண்ணல, பேங்க் மூலமா டிரான்சாக்சன் பண்ணல, மிக தெளிவாக எல்லாமே கையில தான் வாங்கியிருக்காங்க பணம். யார் வந்து இதை நிரூபிக்க முடியும்? இந்த தைரியம் தான், இந்த சட்ட லூப் ஹோல் இருக்கு பாத்தீங்களா. சரி, அப்ப விவேகானந்தனை பிடிச்சிட்டா. அரண்சேனையர்களுக்கு வணக்கம், நான் மதநேரி விலகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சதீஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம், நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம், முக்கியமான சிக்கல்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நேற்று வந்து நிகிதா மேடம் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியில். அதில் வந்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க, நம்ம யோசிக்காத தளத்துல இருந்தெல்லாம் அவங்களுடைய பதில்கள் வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவங்க பேட்டி, அவங்களோட ஆடியோ, இல்லை அவங்கள நீங்கள் நெருங்கி பழகினாலும் கூட நீங்கள் எந்த விஷயம்னாலும் அவங்க வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கிற அந்த திறமை இருக்குது. இந்த பேட்டியை பார்த்தா யாருனாலும் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய உணர்ச்சி சார்ந்த, நம்மளுடைய அறம் சார்ந்த கோபத்துக்கும் சட்டம் சார்ந்த என்ன சொல்கிறது சாட்சியங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சாட்சிகள் எதுவும் இல்லாமல் எதுவும் நிற்காது. அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம முதல் பேட்டியில் வந்து நம்ம இது வந்து சிபிசிஐடி இல்லைன்னா சிபிஐ விசாரணைக்கு போவோம்னு நம்ம சொன்னோம். போனது இதில் 4 பேர் போலீஸார் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க சொன்னோம். அதுவும் அப்படி தான் உண்மையாக இருந்தது. அதுக்கடுத்து போன இன்டர்வியூவில் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த கேள்வி கேட்டிருந்தோம், யார் அந்த விவேகானந்தன் கேட்டிருந்தோம். அந்த கேள்வியை யாரும் எவ்வளோ தூரம் கவனிச்சாங்கன்னு தெரியல. அந்த கேள்விக்கு இந்த பேட்டி வந்து தொடர்ச்சியாக வந்திருக்குது. அந்த கேள்விக்கு பதிலாக இதில் வந்து நிகிதா வந்து சொல்லியிருக்காங்க, யார் அந்த விவேகானந்தன், விவேகானந்தனுடன் ரோஸ்மேரிங்கிற பேரும் சேர்ந்து இணைகிறது. அவரோட போன பேட்டியில பெரியசாமி மூவேந்தன் அப்படிங்கிற அவரோட கனெக்ஷனை பத்தியும் சொன்னாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த இடத்துல வந்து அவங்க தான் அந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, விவேகானந்தன் வாங்குவாரு, பெரியசாமி மூவேந்தனுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, ஒரு மூலமா தான் காரியங்கள் நடக்கும். ஆமா, என்னுடைய அம்மாவுக்கு மருமகள், அதாவது இவரோட சகோதரரோட மனைவியை வந்து அந்த விவேகானந்தருக்கு பணம் கொடுத்தாரு, நாங்களே நிதியாக தான் நிற்கிறோம், நாங்களே ஏமாந்து தான் நிற்கிறோம் அப்படின்லாம் அந்த அம்மா பேட்டியில் சொன்னாங்க. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நான் உங்களை நம்புகிறேன், உங்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறேன், கரெக்டு தானே? எனக்கு இவ்வளோ தானே தெரியும். நீங்கள் யார்கிட்ட போய் என்ன தொடர்பு வச்சுருக்கீங்க, எந்த எம்எல்ஏட்ட இல்லை எந்த எம்பி கிட்ட இல்லை எந்த வட்டச் செயலாளர் சதுர செயலாளர்கிட்ட நீங்கள் போய் என்ன வாங்கினேன்னு எனக்கு தெரியாது. என்ன கொடுத்தீங்க, என்ன வேலை எனக்காண்டி வாங்கினு தெரியாது. ஆனால் இந்த அம்மா வந்து போன பேட்டிலே வந்து வாய் விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா, பக்கத்தில் வீடு கட்டிட்டு இருந்த விவேகானந்தர் வந்து
இந்த மாதிரி வேலை வாங்கி தரதா சொல்லி எங்க வீட்லயே காசு ஆட்டை போட்டாரு, வெளியிலயும் ஆட்டை போட்டோம். அது சம்பந்தமா அதுல என் பேரும் சேர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோட நிப்பாட்டியிருந்தா பரவாயில்ல. விவேகானந்தர் வந்து யாரிடம் பணம் கொடுப்பாருங்க வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்புறமா முதலமைச்சரோட பிஏ, துணை முதல்வரோட பிஏ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ இந்த எல்லாமே நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வீட்லயும் சரி அந்த விவேகானந்தங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, கூட்டுக்கொள்ளை. இதுல இந்த பேட்டியின் மூலம் உறுதியா இருக்குது என்னன்னா, இது நான் மட்டும் செய்யல, அதாவது இவங்க நான் செய்யலைங்கிறாங்க. ஆனா நாம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, என் கையால பணம் வாங்கலன்ற. அதுதாங்க சாட்சியங்கள். நம்ம வந்து மாரலா வந்து யோசிக்கிறோம், கூட்டா இவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க, இல்ல இவங்க வாங்கி இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க, இவ்வளவு ஆட்டையை போட்டிருக்காங்க, நாம வந்து மாரலா யோசிக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, பர்சனலா நான் என் கையில எங்க வாங்கினேன் சொல்லு, ஆதாரம் கொடு. சாட்சியங்கள் தான் முக்கியம் கோர்ட்டுக்கு. நீதிமன்றம் நாளைக்கு இதைத்தான் கேட்கும். இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, யார் கையில பணம் கொடுத்தீங்க, நீ யார் கையில பணம் கொடுத்த, அதுக்கு என்ன ஆதாரம்? இவங்க சொல்லுவாங்க அவன் கொடுத்தான்னு சொல்றான், நான் இல்லைங்க, அவன் கொடுத்தான்னு சொல்றதுக்கு என் மேல பிரச்சனை இருக்குது. அதான் அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வந்து ஒரு காரணத்தை கூட்டவே சொல்றாங்க. ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மேல அங்க இருக்கிற ஐச்சோடிக்கு காண்டு, அதனால மாணவிகளை ஏவி விட்டுருக்காங்க. அப்புறமா திருமுருகனுக்கு வந்து என் மேல காண்டு, அதனால என்னை பத்தி இல்லாத பிள்ளை பேசுறாங்க. நான் வந்து மாருதி 800 காரை வந்து நான் கொடுக்கல, அதனால இந்த சண்முகம் அப்படிங்கிறவருக்கு என் மேல காண்டு. அப்ப இருக்கிறவர்களை எல்லாத்தையும் ஒரு ரீசனை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் என் மேலது காண்டா இருக்குது, என் மேல பொறாமையா இருக்காங்க, என் கூட சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால இவங்களெல்லாம் என் மேல போலியாக பழி சுமத்துகிறார்கள். இவர்கள் பழிதான் சுமத்துகிறார்களே தவிர ஆதாரத்தை எங்க, இவங்க எங்கேயுமே அக்கௌண்ட்ல வாங்கல, அப்ப டிரான்சாக்சன் பண்ணல, பேங்க் மூலமா டிரான்சாக்சன் பண்ணல, மிக தெளிவாக எல்லாமே கையில தான் வாங்கியிருக்காங்க பணம். 500 ரூபா நோட்டு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது யார் வந்து இதை நிரூபிக்க முடியும்? இந்த தைரியம் தான், இந்த சட்ட லூப் ஹோல் இருக்கு பாத்தீங்களா. சரி, அப்ப விவேகானந்தனை பிடிச்சிட்டா, விவேகானந்த பிடிக்கிறதுக்கு தான் இப்போ பெரிய பிரச்சனை. விவேகானந்தர் இவங்களே ஏற்கனவே போய் பிடிச்சிருக்கதா சொல்றாங்க. அதாவது இவங்க சொல்றாங்க, இந்த விவேகானந்தர் ரோஸ்மேரி இவங்க 2 பேரும் பக்கத்துல வீடு கட்டிட்டு இருந்தாங்க, அவங்க தான் வேலை வாங்கி தர்றதா எல்லாத்துக்கும் பணம் வாங்கினாங்க, என் வீட்டுல இருந்தும் பணம் கொடுத்தாங்க, நான் அப்ப இங்க இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்ல இருந்தேன், நீங்க எங்க இருந்தாலும் சரி. ஆனால் நீங்க சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கால் பண்ணி இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சம்பந்தப்பட்டவங்க பேடியில கொடுக்குறாங்க. அதுலயும் குறிப்பா செல்லும்னு ஒருத்தர் சொல்றாரு, அவங்களுடைய அம்மா வந்து நைட்டு போன் பண்ணி நீ என் மகமாரி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இவங்க அம்மா சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இவங்க சம்பந்தப்படலைன்னா இவங்க அம்மா, இவருடைய சகோதரர். அவ்வாறு பணம் கொடுத்தவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல நெருக்கடி கொடுக்கும் பொழுது இவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போறேன்ட்டு சென்னை வராங்களாம். சென்னை வந்தவங்க அங்க வந்து போன் பண்ணா விவேகானந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப். என்னடா இது சுவிட்ச் ஆஃப், ஃளைட் டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்து வர வச்சிருக்காங்க. வர வச்சவர் அங்க போனது சுவிட்ச் ஆஃப் ஆம். உடனடியாக இவங்க வந்து என்ன சொல்றது, அவங்கள தேடி அவருடைய அண்ணனுக்கு வந்து, அண்ணன் இல்ல சகோதரர் யாரா இருந்தாலும் சரி, செல்லுலாய்ட் கம்பெனில அந்த நேரத்துல வந்து தொடர்புகள் இருந்ததாம். அவர்கள் மூலமாக செல்போன் நம்பரை வைத்து லொகேஷன் கண்டுபிடித்து கோவா என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அது இவங்க பேட்டியில வந்து எனக்கு எந்த தொடர்பும் இல்லைங்கிறாங்க, நான் ஒரு சாதாரண அளவுங்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் உங்க ஃப்ரெண்டு வந்து செல்லுலா கம்பெனில வேலை பார்த்தாலும் எவ்வளவு லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி கோவா வரைக்கும் நீங்க போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ட்ரேஸ் பண்றதெல்லாம் யார் பண்ணுவா? போலீஸ், அப்படிதானே? இப்போ இவங்க வந்து சில உண்மைகளை சொல்லி சில பொய்களை மறைக்கிறாங்க, சில பொய்களை சொல்லி சில உண்மைகளை மறைக்கிறாங்க. முன்னுக்கு பின் முரணாக இல்லாம அது ஒரு கோர்வையா ஒரு தெளிந்த ஸ்கிரீன் பிளே மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. பாக்குறவன முட்டாள் நினைச்சுக்கிறாங்க. எதை பேசணும் எதை பேசக்கூடாது. இது வந்து ஒரு தொழில்முறை திருடர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளோட அதிகமா ஸ்கில்ல இருப்பாங்க, பயங்கர ஸ்கில்டா இருப்பாங்க. இப்போ ஒரு திருடன் வந்து பீரோ புல்லிங் திருடன் அப்படின்னா அவன் அதை நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்போ நீங்க ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு சாதாரண மனிதன், ஆனா அந்த திருடனை பாத்தீங்கன்னா அவன் நம்ம கண்ணு முன்னாடியே பீரோ வந்து ஜன்னல் வழியா இழுத்து அதுல இருந்து திருடிட்டும் போறான். உங்களால அதை பண்ண முடியாது. ஸோ அவர்கள் வந்து போலீஸ்க்கு சேலஞ்ச் ஆனவர்கள். அந்த அவங்களுக்கு வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் வாங்கிட முடியாது. இந்த அம்மா வந்து தொழில்முறையாக இதை இருக்கலாம். இல்ல இப்ப இவங்க ஒன்று சொல்றாங்க இல்லையா, நாங்க வந்து அவரை போய் விவேகானந்தரை பிடிச்சோம், விவேகானந்தர் ரோஸ்மேரி கோவால இருந்தாங்க, அவங்கள யாரெல்லாம் போனாங்கன்னு சொல்லல. ஒரு டீம் போய் பிடிச்சு தீட்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு பல கோடி ரூபாய் பணமும் நகைகளும் ரெக்கவரி பண்ணப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. திருநகர் போலீஸ் ஸ்டேஷனை குறிப்பிடுறாங்க. ஆமா, சீன் அதோட நின்றுது. அங்கே அந்த பேட்டி அங்க நின்றுச்சு.
இப்போ அந்த திருநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கைப்பற்றப்பட்ட நகைகளுக்கும் பணங்களுக்கும் என்ன கணக்கு, அது எங்க போச்சு, அப்படி யாரு எடுத்தாங்க, யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க. இப்போ கம்ப்ளைண்ட்தாரர் தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்காக தான் அந்த பணம் வந்து. ஆமா, அப்ப அவர்களுக்கு அந்த பணம் கொடுத்திருந்தா அவங்க இன்னைக்கு வந்து நிக்க மாட்டாங்க. ஆமா, அப்ப அந்த பணம் என்ன ஆனது, அந்த நகைகள் என்ன ஆனது, அவங்க பேரை சொல்லி அந்த பணத்தை எல்லாம் வாங்கினது யாரு, இப்படி ஏகப்பட்ட வழக்கு முடிச்சு வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா செட்டில்மெண்ட் முடிச்சு வச்சுட்டு கூட நாங்க அவங்க சொல்லல, அது முடிச்சிருச்சுன்னு நாமளும் சொல்ல முடியாது. 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் ஆகட்டும், அதுக்கு என்ன, எல்லாம் அழுத்து போயிருவாங்கல்ல. எவ்வளவு நேரம் தான் முட்டுறது, தேடுறோம் சார் கிடைச்சிடும் சார். அதுல ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசரோ யாரோ இருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இதை தோண்டி எடுத்து அந்த கேஸை வந்து மூவ் பண்ண வைக்கலாம். இல்ல வேலை ஒரு ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா அந்த போலீஸ் வந்து அதை உடனடியாக மூவ் பண்ணும். அதுல யாரோ லாபம் அடைந்து விடுறார்கள், அதுல போலீஸும் கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம். எல்லாமே வந்து இங்க வந்து சந்தேகம் தான். ப்ரூஃபா நாம வந்து நிக்கிதாவை கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அனைத்து உரிமைகளும் உள்ளது. நான் வந்து சரி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நீதிமன்றத்திலே வாதாட உரிமை இருக்குது. இப்போ நாம இங்க உட்காந்துட்டு ஒரு ஸ்டுடியோல உட்காந்து நாம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் நம்மளுடைய கேள்விகள் வந்து டவுட் இருக்குது, அவங்க பேச நாம வந்து நம்ம டவுட்டுகளை கேட்கிறோம். நாம மட்டும் கேட்கலாம். நேற்றுக்கு அவரோட யாரு அஜித்குமாரோட வழக்கறிஞர், அந்த குடும்பத்தோட வழக்கறிஞர் ட்ரைப்ஸ் தமிழ்ல கொடுத்த பேட்டிலையும் அவர் கேட்கிறார், எஃப்ஐஆர்ல அவ்வளவு முரண் இருக்குது. என்ன முரண் இருக்குது? எஃப்ஐஆர்ல வந்து இவங்க வந்து இந்த 500 ரூபாய்க்கு வாக்குவாதம் பண்ணதை எழுதவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வித்தியாசங்கள். இவங்க 3 வீடியோ பேசியிருக்கிறாங்க. முதல் வீடியோ வந்து அன்றைய சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த புதிய தலைமுறையில இருந்து பேட்டி எடுத்தாங்கல்ல, அதுவும் புதிய தலைமுறை தான். நீங்க கோர்வையா பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா புதிய தலைமுறையில இருந்து தான் வருது. என்ன விஷயம் அப்படின்னு தெரியல, ஒருவேளை அவங்கள்ட்ட சோர்சஸ் அதிகமா இருக்கலாம். அந்த பேட்டியில வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து வண்டியில கிளம்பி போனோம், அம்மாவுக்கு பசிக்குமே அப்படின்ட்டு நிப்பாட்டி கோயிலை விட்டு கிளம்பி போயிட்டோம். சாப்பாடு ஹோட்டலுக்காக நிப்பாட்டுறோம். அப்புறம் நகையை போட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்றதுக்கு இப்பதான் மொட்டையா இருக்கீங்க, நகையை போட்டுக்கோங்கன்னு இப்பதான் என்ன சொல்றது, அந்த நகையை பார்க்கும், நகையை இல்லை அப்படின்ட்டாங்க. இது ஒண்ணு. ஆனா அடுத்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவுக்கு பசி தாங்க முடியாது, கார் எடுக்க போனோம், லேட் ஆகிட்டு இருக்குது, சரி அங்கேயே அங்க வந்து அதை சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இது 2. அதுக்கப்புறமா இந்த எஃப்ஐஆர்ல வந்து இந்த முதல் வீடியோல 500 ரூபாய் விஷயத்தை பத்தியும் பேசியிருந்தாங்க. ஆனா அதுக்கு பின் எந்த பேட்டியிலுமே அவர்கள் 500 ரூபாய் அவருக்கு வாக்குவாதம் பண்ணதை பேசவே இல்லை. என்னவென்றால் அவருக்கும் இவருக்கும் முன்பகை இருக்குது, இதுல ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு, அதனால பொய்யான அலிகேஷன், பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க மேல கேஸ் திரும்பும். சரிதானே? உயிர் போனது வேற, பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்து ஒருத்தரை நீங்க டார்ச்சர் பண்ண விரும்பிருக்கீங்க அப்படின்னு நிரூபிக்கப்படும் பொழுது இது மொத்தத்துக்கும் இவங்க வந்து லீடு கொடுத்துருக்காங்க. சல்லித்தனமான ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து ஒரு அரசு சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு அமைப்பே வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்கிறது மிக மோசமான குற்றச்சாட்டு அமையும். ஸோ இவங்க அதுக்கப்புறம் வந்து பேட்டியில எங்கேயுமே இந்த 500 ரூபாய்க்கு என்ன சொல்றது ஆர்குமெண்ட் நடந்துச்சு, விவாதம் நடந்தது அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லல. அதை விட முக்கியம், இந்த 3வது பேட்டியில அதெல்லாம் ஸ்கிரீன் பிளே இவங்களா எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. யார், அதாவது அங்க பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி 100 ரூபாய்க்காக அங்க வந்து ஒரு வாக்குவாதம் நடந்ததுன்னு சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நிறைய பேர் நிறைய விதமா எழுதிட்டு இருக்கிறாங்க, அவங்களாவே ஸ்கிரீன் பிளே எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்களாக யாரும் ஸ்கிரீன் பிளே சொல்லல, என்ன சொன்னாங்களோ அந்த அம்மா சொன்னதை வச்சுதான் எத்தனை பேர் இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. இப்பொழுதும் நாம பேசிட்டு இருக்கிறதுலாம் அந்த அம்மா பேசினது தான். இப்பொழுது வரை நகையை யார் எடுத்தான்னு யாருக்கும் தெரியாது. இன்னொன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து பழைய நகை. ஆமா, அவங்க இப்போ நீங்க நகை இந்த நகை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹால்மார்க் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் இருக்கும், பில்லு வேணும்னு கேட்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் தான் தப்பிக்கிறதுக்குண்டான அத்தனை பாயிண்ட்டையும் அவங்களாவே முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்களாவே நீ அடுத்த கேள்வி இதை தான் கேட்பேன், நான் இதுக்கு நான் இப்போவே பதில் சொல்லிடுறேன். இப்போ நகைக்கு பில்லு இருக்கான்னு கேட்டா இவங்க அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து அம்மாவோட அம்மா நகை, மூதாதையர் நடக்க நகை, அதை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்க அவங்களோட மொத்த பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா, நீ என்ன கேள்வி கேட்க போற, அதுக்கு என்கிட்ட பதில் இருக்கு. நீ சட்டப்பூர்வமா நீ என்ன அணுகுனாலும் சரி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் அவர்கள் வந்து அந்த அம்மா வந்து வைக்கிற பேட்டி இருக்கு. எனக்கு கேட்டா அது இவ்வளவு தைரியமா இவ்வளவு பேட்டி கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம். அதான் நான் சொல்றல, ஒரு ஸ்கில்டு திருடன், ஒரு தொழில்முறை திருடனால மட்டும்தான் இப்படி டீல் பண்ண முடியும். நான் போலீஸ்காரங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட ஃபோன் பண்ணி பேசினப்போ அவங்க எல்லாமே இதை தான் சொல்றாங்க, திருட்டு வழக்குனா போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரிக்கும். என்ன காரணம்? முன்பு அதாவது பிரிட்டிஷ் காலத்துல வந்து திருட்டு தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த ஜாதி மத சண்டை, கலவரம், இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணி பாருங்க. எல்லா ஊர்லயும் ஒரு பஞ்சாயத்து கிட்ட இருக்கும், அவங்க பண்ணிடுவாங்க, ஊரே கூடி அது முடிஞ்சு. இப்ப திருட்டு கேஸ்னா நிரூபிக்கிறது யார் நிரூபிக்குவா? இப்போ உங்க வீட்டுல இருந்து நான் திருடிட்டேன், பஞ்சாயத்து நம்ம ஊர்ல போடுறாங்க, கேள்வி மட்டும் தான் என்னால கேட்க முடியும்.
எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருவீங்களா? அடிக்க முடியாது. அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு. போலீஸ்காரன் அடிச்சு விசாரிச்சாங்க, அடிச்சு வாங்கினான். இவங்க பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நமக்கு வந்து ஃபுல்லா நம்மளை கன்வின்ஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கும். பிளஸ் யார் அவங்கள குற்றம் சாட்ட விரும்புறாங்களோ, யாரை கனெக்ட் பண்ண விரும்புறாங்களோ அதை போற போக்கில் போட்டு போயிடுவாங்க. நல்லா கவனிங்க, இவங்களை வந்து அந்த ஸ்டேஷன்ல வச்சு இருந்தப்போ அப்போ வந்து இந்த ஆள் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அஜித்குமாரோட ஆளு அப்படின்ட்டு பூ விற்கிற பொண்ணு அவங்களுக்கு தான் அனுமதி இருந்தது உள்ள அவங்க போய் அஜித்குமார் போய் கேட்டிருந்தாங்க. ஆளு அப்படின்னு சொல்றது மூலம் அஜித்குமாருக்கு ஒரு லவ்வர் இருந்ததாக, இல்ல ஒரு நெருங்கிய நட்பு தோழி யாரோ இருந்ததாக இவங்க வந்து இந்த பேட்டியில என் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு வந்தது. என் ஆளு அப்படின்ட்டு தான், எங்க என் ஆளு அப்படின்ட்டு அந்த ரம்யா அப்படிங்கிற பொண்ணு வந்து உள்ள வந்ததா இவங்க வந்து இந்த பேட்டியில பதிவு பண்றாங்க. அதன் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க, இவங்க ஒரு லவ்வர் இருந்தது அப்படின்னு. அவங்க போய் கேட்டுட்டு வந்து என்ன சொன்னாங்களாம், இந்த மாதிரி இப்போ சொல்ல மாட்டேங்கிறான், அப்புறமா சொல்லுவான், இதுதான் இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் தான் குற்றவாளி, இதுதான் அவனுக்கு வேலையா போச்சுங்கிறதுக்கு அர்த்தம் என்னது? அவன் அந்த மாதிரியான தப்பான ஆளு அப்படின்னு அந்த பொண்ணே சொல்லிச்சு. அந்த பொண்ணு மூலமா அவனோட லவ்வரே வந்து இதே அவனுக்கு இது வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா டீ வாங்கி தரவான்னு கேட்டாங்களாம். டீ இல்ல வேணாம், ஏன்னா எனக்கு சக்தீஸ்வரன் தான் டீ வாங்கி கொடுத்துருந்தாரு. யார் இந்த சக்தீஸ்வரன் அப்படின்னா அவர் தான் அந்த வீடியோ எடுத்தவர். அவர் அந்த பேட்டி கொடுத்திருந்தாரு, என் உயிருக்கு ஆபத்து, என்னை சுத்தி இருக்கிற சாட்சிகளோட உயிருக்கும் ஆபத்து, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு அந்த வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் வந்து பேட்டி கொடுத்துருந்தார். அவர் வந்து பிரச்சனை அந்த நேரம் நம்ம ஊர்ல நம்ம ஏரியால ஒரு நகை காணாம போயிடுச்சுன்னு கூட நின்று அந்த அம்மாவுக்கு உதவிலாம் பண்ணிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம இப்படி ஆகி போச்சேன்னு நம்ம பையன் உள்ள இருக்கிறான். அந்த அம்மா வந்து நேக்கா வந்து எனக்கு சக்தீஸ்வரன் டீ வாங்கி கொடுத்துருந்தான் அப்படின்னு சக்தீஸ்வரன் கூட, அதாவது நேர்மையா இருக்கும் சக்தீஸ்வரனோட தன்னை தொடர்பு படுத்திக்கிறாங்க. இந்த லவ்வரை வந்து அஜித்குமார் கூட கனெக்ட் பண்ணி அஜித்குமார் வந்து ஏற்கனவே இப்படிதான் செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு தன்னோட பேட்டியில இவங்க நிரூபிக்க முயல்கிறார்கள். அவன் திருடன் தான் அப்படின்னு சொல்லதுக்கு முயல்கிறார்கள். அவங்க அம்மாட்ட 100 முறை மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா அவங்க அம்மா திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என் மகன் மேல இருக்கிற திருட்டு பட்டம் போகணும், மாவாட்டி வளர்த்தேன் என் மகனை, அவன் மேல திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டுள்ளது, அது இருக்கக்கூடாது. அவனோட மெயின் கோரிக்கை அதுதான். அஜித்குமார் அப்படிங்கிறவர் அப்படி கிடையாது. அவருடைய கார் டிரைவர் வந்து பேட்டியில என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு அந்த மாதிரி முன்னாடி எந்த இதுவுமே கிடையாது, நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த காரை கொண்டு போய் பார்க் பண்ணவர் ஆட்டோ டிரைவர் அவர் சொல்றாரு. அவர் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இவங்க ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, கொண்டு போய் விடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு, நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், இந்த பழம், தேங்காய் பழம், எலுமிச்சை பழம் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளோ நேரம் போயும் அப்புறம் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து வரேன்னு போகும்போதும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆச்சு அப்படிலாம் சொல்றாங்களே, அது அப்படித்தான் நடந்த. டிரைவர் என்ன சொல்றாரு? அந்த டிரைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவரு கலாட்டால கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அங்கதான் நின்றுட்டு இருந்தேன், அந்த கார் இவங்க விட்டது வந்து கொஞ்சம் தவறாக விட்டுருக்காங்க ரோட்ல. இப்போ அது டிராஃபிக் ஜாமும் ஆகுது. இப்போ இந்த பையன் தான் வந்து அண்ணே இந்த கார் அங்கே ஒன்று கொஞ்சம் இறக்கி விடுங்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படிங்கிறப்போ, டேய் நானே பொழப்புக்கு ஓட்டிட்டு இருக்கேன், நீ இந்த நேரத்தில் வந்து கேட்டுட்டு இருக்கேன்னு சலிச்சுக்கிட்டு தான் இவர் வந்து கார் எடுத்து கொண்டு போய் ஒரு 100 மீட்டர் தானா, ரொம்ப இல்லை, போய் விட்டேன். சாவியை வந்து தம்பியும் கூட தான் வந்தப்ப அந்த அஜித்குமாரும் என் லெஃப்ட்ல தான் உட்காந்துருந்தாரு. இப்போ அவர்கிட்ட பேட்டி எடுத்து கேட்குறாரு, பின்னாடி பேக் இருந்ததா நகை இருந்ததான்னு எனக்கு தெரியாது, ரெட் கலர் காரு, டிரைவிங் அந்த ஸ்டீரிங் இவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. அவரை விட்டுட்டு உடனே இங்கே வந்துட்டாரு. கதை இங்கேயோட முடிஞ்சுது. அந்த பையன் வந்து எடுத்திருப்பானா, அந்த பையனை மட்டும் எதுக்கு டார்கெட் பண்ணி இவ்வளவு சித்திரவதை பண்ணணும்னு பேட்டி கேட்கிறாரு. இவரும் கஸ்டடியில தான் இருந்திருக்காரு. இவரையும் அடிச்சிருக்காங்க சொல்றாரு, கன்னத்துல அடிச்சாங்க, காலில் அடிச்சாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே விசாரிச்சு 5 பேருக்கு மேல வந்து ரிமாண்ட்ல தான் வச்சிருந்துருக்காங்க. ஆனா இந்த பையனை மட்டும் ஏன் தனியா அது கேட்டதுக்கு அவர் வந்து ஒரே வார்த்தை சொல்றாரு, காளியாத்ததுக்கு தான் தெரியும், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து போயிட்டாங்க, அதுல பார்த்தா ஒரு வேலை தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன இதுங்கிறது தெளிவான தகவல்கள், தெளிவான ஒரு விசாரணையில தான் அது தெரிய வரும். ஸோ அதை பத்தி நம்ம வந்து கரெக்டா பேச முடியாது. அஜித்குமாரை குறித்து அவர் கொடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரை வந்து அடிங்க, அவரை நல்லா அவரை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்துல இருந்து சொன்னாங்க அப்படிங்கிற. ஐ திங்க் அந்த அறநிலையத்துறை ஆஃபீஸ்ல இருந்து அவர் தான் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் சொல்றாரு. அதுல கண்ணன் ஒருத்தர் வந்து சொல்றாங்களா, பிளம்பர் கண்ணன் தான் வந்து டார்கெட் பண்ணி அவனை, அது அந்த பேட்டி நான் சரி ஒரு டிரைவர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த டிரைவர் தான் கலாட்டலேவா? ஆமா அவரே சொல்றாரு, அவர் கண்ணன்கிறவர் தான், பிளம்பர் கண்ணன் தான் அவரை வந்து. தலைமை காவலர் கண்ணன் வேற, பிளம்பர் கண்ணன் வேற. ஆமா, முதல்ல ஒரு விஷயத்த கிளியர் பண்ணணும் அப்படின்னா, புதிய தலைமுறை பேட்டியில 2 பேரும் உட்காந்து, அதாவது நெறியாளரும் நிக்கிதாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து
பின்னாடி ஒரு கார் இருக்கு. அந்த காரோட நம்பர் பிளேட் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. கேள்விகள், ஏகப்பட்ட கேள்விகள். அந்த கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் கூட பாசிட்டிவா கிடையாது. எல்லா கமெண்ட்டும் நிகிதாவை திட்டிருக்குது, புதிய தலைமை திட்டிருக்காங்க. நிறைய பேரோட கேள்வி ஏன் கார் நம்பர் மறைக்கப்பட்டுள்ளதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இவங்களோட கார் வந்து ரெட் கலர் கார், குவிக் கார், கேஸ்ல சம்பந்தப்பட்ட கார். ஸோ அந்த கார் அது இல்லை, அது ப்ளூ கலர்ல இருந்தது. நம்பர் 2, இந்த கார் அவங்களோட இன்னொரு காரை கூட இருக்கலாம். அவங்க அந்த காரை குறித்து டீடைல்ஸ் வெளியே வரக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. யார் பேர்ல இருக்கு, நம்பரை மறைச்சிருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் நம்பர் தட்டினாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை புதிய தலைமுறையில வந்து கூட அவங்க கூட காரை எட்டு போயிருக்கலாம். அங்க வேற எதையாவது மறைக்கிறதுக்காக காரங்க நிப்பாட்டிருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிந்து இவர்கள் காராக இருக்க வாய்ப்பு இல்லை. புதிய தலைமுறை இருந்தா அவங்க வச்சு நம்பரை மறைக்க மாட்டாங்களே. ஆமா. சோ இது அவங்களுடைய காராக இருக்கலாம், அல்லது அந்த நம்பர் வேணான்னு இது பண்ணலாம். அது வந்து சந்தேகத்துக்குரியதானா இருக்கலாம். ஏனென்றால் இவரோட லிங்க் இப்போ அதுல அந்த நம்பர் எடுத்து பார்த்தோன்னா அதுல யார் பேர் வருது, அவரை குறித்து நம்ம தகவல் தேட ஆரம்பிச்சோம்னா அதையும் நாம இருக்கலாம். அதில் நிகிதாவுடைய அண்ணன் குறித்து அதிகம் பேசப்படாமலே இருக்குது. இவங்களை பேசுறாங்க, விவேகானந்தனை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா அவனுடைய அண்ணன் வந்து ஒரு சைலண்டாவே இருக்கிற. அப்படியே இவரோட அண்ணன் தான் கோவா வரைக்கும் என்ன சொல்றது தேடி போனவர்கள் முக்கியமானவர். இவருடைய அண்ணன் வந்து இவர் அண்ணன் மேலையும் இந்த அவருடைய மச்சானை வச்சுதான் பசும்பொன் பாண்டியன் ஒரு வழக்கறிஞர் சொல்றாங்கல்ல, இவருடைய மச்சானோ மாமாவோ சொல்றாங்க. அவர் தான் மிரட்டினது, கொன்றுவோன்னு மிரட்டினதுன்னு தான் சொல்றாங்க. இப்பொழுதும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அண்ணனுக்கு போன் பண்ணேன், எங்க அண்ணன் என்ன சொன்னாரு, நீங்க வந்து ஏமா காரை யாரையும் தொடர மாட்டியா, ஏமா அன்னைக்கு கொடுத்த அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க அண்ணன் யாரு அப்படிங்கிறதும், இந்த அண்ணன் வந்து வேற யாருக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்கிறதும், இப்போ வந்து நீங்க வந்து நான் மேலதிகாரிட்ட தொடர்பு கொள்ளலன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் நான் பணம் வாங்கலன்னு சொல்றாங்க. அப்ப பணம் வாங்கினது இவங்க கூட வாங்கியிருக்கிறாங்க. பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட எல்லாருமே நிகிதா பேரை எடுக்கிறாங்க, நிகிதா அம்மாவோட பேரை எடுக்கிறாங்க, நிகிதாவோட சகோதரர் பேரை எடுக்கிறாங்க. அப்போ இவங்க வாங்கல அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த குற்றச்செயல்களே இல்ல அப்படின்னு சொல்லலாமா, இல்ல இந்த குடும்பம் செஞ்சது அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு அவங்க சொல்றாங்களா? அப்படின்னா அவங்க வந்து இந்த உண்மையை சொல்லணும். நான் வாங்கல, அப்ப யார் வாங்கணும்னு சொல்லணும். எங்க அண்ணன் வாங்கியிருக்கலாம், அவங்க காட்டியும் கொடுக்கல, ஏத்துக்கலாங்க. ஆனா அவங்க காட்டி கொடுக்கறது யாரு அப்படின்னா விவேகானந்தன் ரோஸ்மேரி அப்படிங்கிறவங்க காட்டி கொடுக்குறாங்க. பக்கத்து வீட்டுல இருந்தாங்க, பக்கத்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க. ஈவன் கொத்தனார் சித்தாள்கிட்ட இருந்து கூட அவங்க பணம் வாங்கியிருக்கதா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க இந்த அம்மா அவங்க பேட்டியில. அப்ப இந்த விவேகானந்தன் யாருன்னு நம்ம போன பெட்டியிலே கேட்டோம். இந்த தடவை அழுத்தி கேட்க முடியுது, விவேகானந்தன் யாரு, ரோஸ்மேரி யாரு, பெரியசாமி மூவேந்தன் யாரு, இதை நம்ம வந்து அழுத்தி கேட்க வேண்டியிருக்குது. அப்போ இது நான் சொன்னோம்ல போன தடவை நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த நெட்வொர்க் விரிஞ்சுக்கிட்டே போகுது. இது ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் இல்லாம ஒரு தனி மனுஷியாக ஒரு சிஸ்டத்துல வந்து இவ்வளவு தூரம் வந்து லூப்போல பயன்படுத்தி எதுவுமே பண்ண முடியாது. அது நிகிதாவாக இருக்கட்டும் இல்ல வேற யாராகட்டும். அவங்க அண்ணன் வந்து கோவா வரைக்கும் அவருக்கு செல்லுலாய்ட் கம்பெனி எல்லாம் லிங்க் இருக்குன்னு சொல்றாங்களா, கூப்பிட்டு விசாரிங்க. செல்லுலார் எந்த செல்லுலாய்ட் கம்பெனில யார்கிட்ட வந்து நீ பர்சனல் ரெக்கார்டு வாங்கின, அது எப்படி இன்னொருத்தரோட பர்சனல் ரெக்கார்டை வந்து ஒரு செல்லுலாய் கம்பெனி வந்து கொடுக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஷியாம் வந்து ஒண்ணு சொல்றாரு இல்லையா, அவர் பிஹெச்டி பண்ணிருக்கிறாரு. இதுலதான் பிஹெச்டி, இந்த லாக்அப் டெத் தான் பிஹெச்டி பண்ணிருக்கிறாரு. இந்த கொலைகள் எல்லாமே மேலிடத்திலிருந்து அழுத்தம் வராத எந்த இடத்துலயும் வந்து கொலைகள் நடக்கல. லாக்அப் டெத்துங்கிறது இவ்வளவு சிவியரா அடிக்கிறதுங்கிறது மேலிருந்து அழுத்தம் வந்தாதான் நடந்திருக்குதுன்றது அவர் ஒரு தியரி பிஹெச்டி பண்ணதுல இருந்து அவர் வந்து சொல்றாரு. இவங்க யாருடைய தொடர்பு கொள்ளன்றாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க அண்ணன் இதுல வந்து பெரிய ரோல் பிளே. அதான் சொல்றலாம், விவேகானந்தன், ரோஸ்மேரி, பெரியசாமி, அப்புறமா பெரியசாமி மூவேந்தன், அந்த பசும்பன், இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் விசாரிக்கப்பட அப்படின்னா, அதே அளவு இவர்கள் வாயிலிருந்து மறைக்கும் அண்ணன், அவங்க அண்ணனை வந்து அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். அவருடைய மொபைல் போன், அவருடைய தொடர்புகள், அது எல்லாமே விசாரிக்கப்பட வேண்டும். இவரோட வக்கீல் அஜித்குமார், அந்த குடும்பத்தோட வக்கீல் வந்து அவர் நேற்றைய பேட்டியில வந்து சொல்லிட்டாரு, 3 பேரோட போன் டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி சொல்லி உயரதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டிஎஸ்பியோடது, அப்புறமா எஸ்பியோடது, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல, எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் ப்ராசஸ் நடந்துருக்கு. இது மட்டுமே காணாது, நிகிதாவோடது, நிகிதாவோட அம்மாவோடது, அப்புறம் அண்ணனோடது, அவருடைய சகோதரோடது, இவர்கள் எல்லாருடைய மொபைல் டீடைல்ஸ் நீங்க வாங்கி கலெக்ட் பண்ண. ஏன்னா இன்னைய டேட்டுக்கு டெக்னாலஜில யாருக்கும் வாயில இருந்து உண்மை வரலாம் பரவாயில்ல, மொபைலை திறந்தா போதும். லவ் டுடே மாதிரி இன்னைக்கு லைஃப் டுடே வந்து மொபைல்ல தான் ஓடிட்டு இருக்குது. மொபைலை வாங்கினா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. ஓகே, அடுத்தது இப்ப நிகிதா மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. இதே புதிய தலைமுறையில தான் கேக்குறாங்க. அது எப்படி என் மேல நடவடிக்கை எடுக்க முடியும்னு அவங்க கேக்குறாங்க. நான் இந்த தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு கதையை ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதை எப்படி பார்க்கறீங்க? அவங்க தான் சொல்றாங்களா, அவங்க தான் வெல் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவங்க வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து பாட்டனி ஹெச்ஓடியா இருக்க வேண்டியது இல்லை. இவங்க இருக்க வேண்டிய இடம் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி, இல்லைன்னா ஹாலிவுட் ரேஞ்சு கூட இவங்க கதை எழுதலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க மங்காத்தா படம் பார்த்துருப்பீங்க, கோவா வரைக்கும் கதை சொல்றாங்க.
ஒன்னா கூட்டு கலவாணி பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அவங்கள கை காட்டாங்க. சரி, ஒருவேளை இவங்களே விக்டிமா இருந்தா அப்ப நீங்க ஓப்பனா எல்லாத்தையும் நீங்க உடைச்சு சொல்லலாமே. இல்ல இப்ப அவங்க சொல்றது என்னன்னா, நான் வந்து வெளியூர்ல இருந்து வந்து இங்க வேலை செய்யறேன் அப்படின்றதுனால என்ன வந்து அவங்களுக்கு பிடிக்கல அததான் சொல்றாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு கல்லூரியில பல்வேறு ஊர்கள்ல இருந்து உள்ளவங்க தான் வந்து வேலை பார்ப்பாங்க. அப்படி என்ன வெறுப்பு வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் தான் இவங்களை தீர்மானிக்கும். இவங்களுடைய செயல்பாடுகள் தான் இவர்களை தீர்மானிக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளவு முட்டாள்கள் இல்லை. யாரோட தூண்டுதலின் பேர்ல எழுதி கொடுக்கறது வந்து அவ்வளவு முட்டாள்கள் எல்லாம் அவங்களும் இல்லை. இவங்க தகாத வார்த்தைகள் இவங்க பேச போய் தான் இவங்க வந்து அதான் சொல்றோம்ல, ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியாவுக்கு ஒரு முகம் இருக்கும், ஆனா உள்ள வந்து வேற முகம் இருக்கும். இதை நம்ம வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட சந்திச்சிருப்போம். ரியாலிட்டியா நான் சொல்றேன், நம்ம லைஃப்ல நம்ம சந்திச்சிருப்போம். சாதாரணமா இங்க வந்து தானம் தர்மம்னு எழுதுவான், ஆனா கையில வந்து 5 காசு போட மாட்டான். இங்க வந்து சோசியல் சர்வீஸ் சமூக சேவமா அந்த பக்கம் வந்து வீட்டுல வந்து ஊர்ல வேணா ஏதாவது உதவி கேட்டு வந்தா எட்டி மிதிப்பான். இந்த பக்கம் பெண்ணுரிமை பேசுவான், அந்த பக்கம் வீட்டுல பொண்டாட்டி போட்டு அடிச்சிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி முகங்களை நம்ம பார்த்துருக்கோம்ல. இதுல இவங்க வந்து அதுல ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவல்ல ஒரு ஹை கிளாஸ் திருட்டு அந்த மாதிரி இதுல இருந்து யோசிச்சு பாருங்க. ஃபேஸ்புக்கு ஒரு முகம் இருக்கும், இங்க ஒரு முகம் இருக்கும். அவங்க சாமி முருகன் எல்லாம் நேற்று கூட வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்க எவ்வளவுதான் முருக பக்தனாக இருந்தாலும் முருகனே கூட என்ன சொல்றது, தப்பு செஞ்சா வாயிலே மிதிப்பா அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால துறை ரீதியான நடவடிக்கைக்கு போறதுக்கு முன்னாடியே தன்னை தற்காத்துக்கிறாங்க, ஒரு பொது கருத்தை உருவாக்குறாங்க. ஆமா, உண்மை. என் மேல கையை வச்சா உனக்கு பாதிப்பு, தொற்றாத அப்படின்றத சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து எப்போ சம்பவம் விஷயம் தெரிஞ்சது, இந்த மாதிரி செத்து போயிட்டாங்க எப்போ தெரிஞ்சது அப்படின்னு நெறியாளர் கேட்கிறாரு. அப்போ வந்து அவங்க வந்து போலீஸ் வந்து ஏர்லி மார்னிங், சண்டே அதிகாலை வெரி ஏர்லி மார்னிங் வந்து கூப்பிட்டு வந்தாங்களாம். 2 ஹெட் கான்ஸ்டபிள், 2 ஆண் காவலர்கள், ஒரு பெண் காவலர். ஆனா கார் வந்து சிவில் காரா இருந்தது. நான் என் கார் எடுத்தேன், என் கூட வந்து அந்த மேடம் உட்காந்துக்கிட்டாங்க. இடையில சாப்பிட்றதுக்கு டெம்பிள் சிட்டில நிப்பாட்டணும், வரிசையா கதை நிப்பாட்டணும். அங்கேருந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துட்டு இன்னும் வரலையான்னு நாங்கள் அங்கே போனோம். அங்கே போனால் அவர் போயிட்டாருன்னாங்க. யார் போனான்னு தெரியல. என்னை வந்து டிஎஸ்பி கூப்பிட்றாருன்னா கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து என்னை கூப்பிட்டு போய் ஜட்ஜிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஜட்ஜிட்ட வந்து போய் நிப்பாட்டினதும் அவர் மட்டும்தான் இருந்தார், உட்கார கூட இல்லை. நான் வந்து நமஸ்காரம் சொன்னேன். இந்த பேட்டி கேட்டது இது வரைக்கும் எனக்கு வந்து ஒன்றுமே தோணல. நமஸ்காரம் சொன்னியா, யாரம்மா, எவரம்மா நீ, எக்கடமா நின்ற நாடு எக்கடமா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. அவங்க வந்து நமஸ்காரம் சொன்னாங்களாம். அவர் வேற என்ன சொன்னார்னா இவங்க சொல்லலை. ஜட்ஜையா வந்து எந்த கேள்வியும் கேட்கல, சம்மன் கொடுப்போம், கூப்பிடும்போது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்களாம். இவங்களுக்கு அது வரைக்கும் தனது நகை தான் கிடைத்து விட்டதோ அப்படின்னு தான் இருந்தாங்களாம். அந்த நகை கிடைச்சிருச்சு என்னன்ட்டு அந்த பக்கத்துல இருக்க அந்த லேடி போலீஸ்ட்டு கேட்கும் பொழுது பக்கத்துல ஒரு டாலா ஒரு போலீஸ்காரர் இருந்தாராம். இவங்க பேசும்போது எல்லாத்தையும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஒருத்தர் அறநிலைத்துறையில இருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து குண்டா இருந்தாரு, அவர் ஹெல்ப் பண்ணாரு. இந்த பக்கம் டாலா ஒரு போலீஸ்காரர் இருந்தாரு, அவர் வந்து சொல்லிடலாமா அப்படின்னு போய் ஜட்ஜைகிட்ட போய் எதோ கேட்டு வந்தாங்க. அவர் ஓகே சொல்லியிருக்கிறப்பல அப்பந்தான் எங்களுக்கு வந்து சண்டே அன்னைக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் கஸ்டடியில் டெத் ஆயிட்டாரு, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னோடனே நாங்கள் உயின்னு ஒரே சத்தம். அப்போ எங்கள் அம்மா வந்து என் மகனே அப்படின்னு சொல்லி கத்தி ஒரே ஆட்பட்டம். போலீஸே சத்தம் போடாதீங்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. என் மகனே அப்படின்னு சத்தம் போட்டான் பார்த்தீங்களா, அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, அப்படியே நீங்க வந்து பாலிமர் நியூஸ்க்கு வந்தீங்கன்னா, பாலிமர் நியூஸ்ல வந்து செல்வங்கிறவர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் வந்து பறி கொடுத்தது 25 லட்சம். யாரிடம் என்றால் நிக்கிதாவோட அம்மா வந்து நைட்டு கால் பண்ணி சொல்றாங்கன்னா, நீ என் மக மாதிரி, நீ வந்து ஒரு போஸ்டிங்ல இருந்து நான் உன்னை பார்க்கணும், உடனே வேலை ரெடி ஆயிரும் அப்படின்னு. பத்திரிகையாளர்கள் திருப்பி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்படி இப்படி நம்பி கொடுத்தீங்கன்னா, அதான் என்னை மக மாதிரின்னு சொன்னாங்கன்னு. நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இங்க அஜித்குமார் இறந்ததும் மகனேன்னு இவங்க சத்தம் போட்டதும், இதுக்கு முன்னாடி இவங்க ஃப்ராடு பண்ணும் பொழுது மகனேன்னு கூப்பிட்டு ஒருத்தரை வந்து மொட்டை அடிச்சதும் அது சாதாரணம் இல்லை. 25 லட்ச ரூபா மொட்டை அடிச்சிருக்காங்க. அப்போ இவர்களுடைய இந்த நடிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது நடிப்பு தான் சொல்ல முடியும். இல்ல, அவங்க தன் மீது இறக்கப்பட வைக்கிறதுக்கான நிறைய கதைகளை சொல்றாங்க. அதான் சொல்றேன், இவங்களோட பேச்சு வெறும் தன் மீது இறக்க மட்டும் இல்லை. அவங்க அதை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த போலீஸ்காரங்களை பாருங்களேன், எவ்வளவு மன தைரியம் இருந்தா இவ்வளவு நேரம் என்கிட்ட சொல்லாமலே கொண்டு வந்துருக்காங்க, போலீஸ்காரங்களை பாருங்களேன் அப்படின்னு. போலீஸ்காரங்களுக்கு ஒரு வெயிட், இவங்களே இப்படிதான் பொது புத்தியில போலீஸ்காரங்கனால நமக்கு ஆகாது. அவங்களுக்கு இவங்க வந்து இன்னும் அந்த பக்கம் போலீஸ்காரங்க மேல அந்த 5 பேர் லைஃப் இருக்கு பார்த்தீங்களா, அது போனது. இப்போ இந்த கேஸ் எப்படி போகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கொலை கேஸ் அப்படிங்கிறது வந்து வெறுமனை செத்து போனதுனால, அதாவது கொலை செய்யப்பட்டதால, அவர் வந்து இறந்து போயிட்டாருங்கிறதுனால இவங்க மேல கொலை அப்படின்னு கொலை குற்றச்சாட்டை வந்து சொல்ல முடியாது. கொலைக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டமிடல் இருக்கும், நான் கொலை செய்ய போறேன், மோட்டிவ் இருக்கணும், உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்றது. அதெல்லாம் இது எப்படின்னா,
போலீஸ்ட்டு இருக்கிற லூப்போல் என்னன்னா, போலீஸ் வந்து இந்த லூப்போலை வச்சு தான் நிறைய இடத்துல சமாளிச்சிருக்காங்க. என்னன்னா, நாங்கள் வந்து அவனை கொல்லணும்னு நாங்கள் அடிக்கவே இல்லைன்னு. இந்த அம்மாவும் இதே வார்த்தை சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு நார்மலாக விசாரிங்க அப்படின்னா, நாங்கள் வந்து என் நகை வேணும்ன்ட்டு நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களோ அதை தான் நான் கொடுத்தேன், நான் கொல்ல சொல்லலை இந்த அம்மா சொல்லிட்டாங்க. டிஎஸ்பி என்ன சொல்லுவார், நான் விசாரிக்க சொன்னேன், நல்லா விசாரிக்க சொன்னேன், அடிக்க சொல்லலை, கொலை செய்ய சொல்லலை அப்படின்னாங்க. இந்த போலீஸ்காரர்கள் தன்னுடைய சாட்சியத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் விசாரித்தோம், விசாரணையில் அவர் இறந்துட்டார், எங்களுக்கு கொல்லணும்னு எந்த மோட்டிவ் இல்லை அப்படின்னு. அப்போ இந்த கேஸோட வீரியம் வந்து எப்படி குறையும் அப்படின்னா, கொல்லணும்னு இவங்க வந்து முடிவு செய்து எதுவும் செய்யவில்லை, விசாரணையில் இது அந்த கொலை அப்படிங்கிறது வந்து வீரியத்துலேருந்து இது குறையும். இப்படி தான் வந்து இந்த லாக்அப் டெத் ஆகட்டும் இல்லை கஸ்டடியல் டெத் ஆகட்டும் இந்த கேஸோட போக்கு போகும். சரிதானே? இப்போ இந்த 5 போலீஸ்காரர்களும் இன்னும் வேகமாக தப்பியிருக்கலாம், இன்னும் வந்து தண்டனை குறைவாக இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை மட்டுமே சிக்கியிருக்கலாம். இங்கே மெயின் பிரச்சனை சக்தீஸ்வரன் கொடுத்த அந்த வீடியோ வந்து இவர்கள் அடிக்கிறத கண்ணார காட்டுச்சு. ஆனால் இவங்க கொடுத்த தகவல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நாங்கள் அங்கே கூட்டு போயிருந்தோம், அங்கே தான் ஒழிச்சு வச்சுக்கணும்னு சொன்னார், அங்கே கூட்டு போனோம், அங்கேருந்து ஆஸ்பெஸ்டா சீட்டு ஒவ்வொன்றா விளக்குனாரு, அப்புறம் ஏதோ தடிக்கு விழுந்துட்டாரு, விழுந்ததுல வலிப்பு வந்துருச்சு, அதுக்கப்புறமா செத்து போயிட்டாரு அப்படின்னு இவங்க அந்த கதையை எழுதிருப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்கிரீன் பிளே அவங்க ஒரு கதை எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கதை வசனங்கள் எழுதுறது அம்பலப்பட்டுள்ளது. மனித உரிமை ஆர்வலர்கள் பல பேர் இதை வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்கிரீன் பிளேயை உடைக்கிற விதமா அந்த வீடியோ ஒன்று வந்துருச்சு. ஸோ இந்த 5 போலீஸ்காரோட நிலைமை வந்து பரிதாபம் தான், அவங்க தப்ப முடியாது. ஆனால் ஒரு சோசியல் இஷ்யூ வேற ஆயிடுச்சு. ஆமா, ஆமா. அது போக இவர்களுக்கு அந்த உயரதிகாரிகள் கொடுத்த இத்தனை வருடமாக கொடுத்த தைரியம் இருக்கு பார்த்தீங்களா, நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம், போய் விசாரிச்சுட்டோடா, நீ என் டீமு, நீ வந்து விசாரிச்சுட்டு வந்து கரெக்டாக சொல்ற, அவ்வளோதான். அந்த ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவரை கடந்து இவர்களுக்கு ஒரு வெஞ்சனம் இருக்குல்ல, கல்லன் போலீஸ். இந்த கல்லனுக்கும் போலீஸுக்குமான அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப சேலஞ்ச் ஆனது. இவன் ஒரு வெல் ட்ரைன்டு, இவனை பிடிக்கிறதுக்காக வந்தவன், அவன் அதுக்கு மேலே மூளை இல்லவன், அவன் கண்ணு முன்னாடியே பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போவான். அதான் சொல்லுவாங்க, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசா அப்படிம்பாங்க. ஆமா. அப்போ வந்து அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சேலஞ்சு உருவாகுது. அந்த சேலஞ்சோட ரிசல்ட் தான் வந்து பிடித்தும் நிரூபிக்கப்பட முடியலங்கிறது, போலீஸ் அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, என்னென்ன அதிக அளவுல ட்ரீட்மெண்ட், இந்த கட்ட விரலை பின்னாடி கெட்டி அப்படிலாம் கூட சித்திரவதை பண்ணி கம்புல கக்கத்துல கம்பு விட்டு தொங்க விட்டு, அதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு மேல தொங்க முடியாது, 1 நிமிஷத்துக்கு அவங்களால தொங்க முடியாது, அப்படிலாம் தொங்க விட்டு கூட விசாரிப்பார்களாம். பல போலீஸ்காரர் நம்மளிடம் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்ன கதையெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. இந்த தனிப்படை குறித்தும் அவங்க சொன்னாங்க. இந்த தனிப்படை வந்து அளவிலாக என்ன சொல்ற அதிகாரம் உண்டு. இப்போ நாங்கள் இருந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கமாண்டர் வந்து ஒரு ரேங்க் வச்ச கமாண்டர் இருப்பார். ஆனால் இந்த தனிப்படைகளுக்கு வந்து அப்படி இல்லை. நம்ம தான் கேட்டோம்னா, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் நேற்றுக்கு வந்து இந்த வக்கீல் கேட்குறாரு, நம்ம கார்த்திக் ராஜா நினைக்கிறேன், அவர் கேட்குறாரு நேற்றுக்கு ட்ரைப்ஸ் தமிழ் பேட்டியில், ஒரு 10ஆம் வகுப்பு படித்த கான்ஸ்டபிளுக்கு என்ன இருக்குது விசாரிக்கிறதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த தனிப்படையில வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிளும் தான் இந்த மாதிரி கிரைம் டீம்னு வச்சுக்குவாங்க. அவங்க நாம வந்து தனிப்படைன்னு சொல்றோம்ல, அவங்க கிரைம் டீம்னு வச்சுக்குவாங்க. இவங்க வேலையே இதுதானா, இவங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது, யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இவர்கள் வந்து என்ன சொல்றது, அரசு அறிவிக்காத, காவல்துறை அதிகாரிகள் அறிவிக்கப்படாத ஒரு டீம். இந்த டீம் வந்து ஃபோன் பண்ணி, ஐயா இந்த கேஸ் இந்த விசாரிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு ஊர்ல ரூம் எடுத்து போட்டு ஒருத்தனை போட்டு அடிச்சு கிளப்பாங்க, விசாரிப்பாங்க. இப்போ 4 பேர் 7 பேர் சம்மந்தப்பட்டிருக்கான், அதில் 2 பேர் காசு உள்ளவன், இந்த காசு கொடுக்க என்னை விட்டுருங்க அப்படின்னா ஓகே, இந்த கேஸை இப்படி திருப்பிடலாம், இப்படி வந்துடலாம். தொழில்முறை திருடர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களாம் எப்படின்னா, இதுக்கு தானே வந்திருக்காங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நாங்கள் தான் வச்சிருக்கோம், இந்தாங்க இதுக்கு பிடிங்க, அப்படியே இந்த கேஸை இதோட முடிச்சிடலாம். அதுக்கு மேலே வேற வேண்டாம், ஜெயிலுக்கு போறீங்க, ஓகே நான் ஜெயிலுக்கு போறேன், அங்கே போயிட்டு பெயில் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அங்கே எந்த சர்ச்சையும் பண்ண மாட்டாங்க. போலீஸ்காரனுக்கு 30,000 பணம் கொடுத்துருவாங்க, 10,000 20,000 30,000 அப்படி கூட பணம் கொடுப்பாங்களாம். என்னன்னா, நீ வேற எதுவும் நோண்டாத, நான் தொழில்முறை திருடன், என்கிட்ட பல கேஸ் இருக்குது, பல திருட்டு சம்பவம் இருக்கு, ஏன் தேதி இவ்வளோ பணம், இது இந்த நகை எங்க இருந்து வந்தெல்லாம் கேட்கல, 10 பவுன் காணாம போச்சுன்னு வந்தல, உனக்கு 10 பவுன் தாரேன், நீ வாங்கிட்டு போ, அவங்கள்ட்ட கொடுத்துரு, அவங்கள்ட்ட இருந்து என்ன வாங்கணுமோ வாங்கிக்கோ, உனக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றது 10,000 20,000 தரேன், நீ இந்த கேஸை இப்படியே விட்டுட்டு போயிரு, இதுக்கு மேல இந்த நகை உனக்கு எங்க இருந்துப்பா வந்துச்சு, நீ ஏன்பா இந்த நகையை கொடுக்கன்னு நம்ம தீரன் போலீஸ் மாதிரிலாம் விசாரிக்க கூடாது. ஸோ இந்த கள்ளன் போலீஸ் விளையாட்டுல இவர்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி இருக்கும். இந்த போட்டியில நிரூபிக்கப்பட முடியாத பொழுது போலீஸ் தன்னோட வன்முறையை வந்து முழுசா இறக்குது. அதை வந்து ஒரு தொழில்முறை திருடன் தாங்கிக்கிறான், மனதளவிலும் தாங்கிப்பான், உடல் அளவிலும் தாங்கிப்பான். அவனுக்கு யாரை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். அதுல வந்து கள்ளனாக கருதப்பட்ட அவனை எப்படி ஜெயிக்கணும் அடிச்சு உண்மை வாங்குறது, அது வெறி ஏற ஏற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அது உள்ள இருக்கிற அந்த வெஞ்சனம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இவ்வளவுத்துக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. ஏதாவது மறுபடியும் மட்டும் தாம் பிள்ளையா இருந்தா அவ்வளோ அடிச்சு விசாரிப்போமா, மாட்டோம் தானே,
இப்போ தான் மனிதனை போன்ற இன்னொரு மனிதனை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது மனித உரிமையை பத்தி கேட்டேன் போலீஸ்காரங்கள்ட்ட. அதெல்லாம் பெரிய சப்ஜெக்டாவே எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் கிடையாது. நாங்களும் இருந்த இடத்துல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் வரும், மனித உரிமையை பத்தி நீ எழுது அப்படிம்பாங்க. நமக்கு தெரிஞ்சதை நம்ம எழுதி வைப்போம். அதுவும் எக்ஸாம்ல மட்டும்தான், கிளாஸ் எந்த கிளாஸும் கிடையாது. அதே போலதான் போலீஸ் ட்ரைனிங்லயும் அது வந்து ஒரு பெரிய சடங்காவோ சம்பிரதாயமோ கூட ஒரு பாடமாக சிலபஸ்ல வந்து மனித உரிமை மீறல ஒரு சிலபஸ் ஆகலாம் இல்லை. எப்பாச்சும் ஏதாவது ஒருத்தரை வச்சு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிடுவாங்க, இல்லைன்னா எக்ஸாம்ல கேள்வி கேட்டுப்பாங்க. இவ்வளவுதான் மனித உரிமை பத்தி. ஆனா இதுதான் ரொம்ப மிக முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு இனிமேலாவது அதை புரிய வைக்கணும். இப்போ இவங்க வந்து தன்னோட பேட்டியில ஸ்டாலின், கலைஞர் எல்லாத்தையுமே உள்ள இழுத்து விடுறாங்க. கலைஞர் கையால தான் நான் வந்து என்ன சொல்றது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்கு என்ன வேலையை தூக்கிடாதீங்க, உங்க அப்பா தான் எனக்கு வந்து வேலை போட்டு கொடுத்தாரு. அதுவும் இருக்குது. இது ஒரு பிஜேபி சப்போர்ட்டர். இது இப்படி கூட இருக்கலாம். நம்ம மக்கள்லாம் வந்து கமெண்ட்ல திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க அப்படின்னா, பாத்தியா ஒரு திருடியை தான் இவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவனும் வந்து திட்டுறதுக்கு அந்த நன்றி விசுவாசம் கூட அவங்களுக்கு வந்து இல்ல. இப்போ ஒரு அண்ணாமலையை வா தலைவா, பொதுவாவே அப்படித்தான். கலைஞர் வேலை கொடுப்பாரு, அவங்க இன்னொருத்தங்களுக்கு வேலை செய்வாங்க. தலைவா திரும்பிவான்னு அண்ணாமலைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினது யார் ஆட்சியில? கலைஞர் ஆட்சியில. சோ இது வந்து கலைஞரை வந்து இப்ப இதை நான் பேசுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சேன். இந்த மாதிரி இதை பேசினா கட்டாயம் கலைஞர் தானையா, அதனாலதான் இந்த திருட்டு பொம்பளை எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரிலாம் கலைஞர் மேலதான் அடி விழும். ஆனா கலைஞர் வாங்காத அடியே கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அடியும் உதையும் வாங்கி தான் அவர் வந்து இப்போ வரைக்கும் நின்று, அவர் போகும்போது சொன்ன அந்த கட்டுமரம் கதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சொன்னார்ல, நீங்கள் எவ்வளோ அடிச்சாலும் நான் கட்டுமரமாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போனார்ல, அது வந்து நான் இந்த இடத்துல நினைவுபடுத்திக்க விரும்புகிறேன். புதிய தலைமுறையில் நீங்கள் முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒவ்வொரு இன்டர்வியூ, ஆடியோ எல்லாமே புதிய தலைமுறையில் தான் வருது நிக்கிதாவோட. சரி, அது ஒருவேளை அவங்களோட சோர்ஸ் நிறைய இருக்கலாம், இன்னும் கூட பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பேட்டி எதுவுமே வந்து ஒரு பெரிய கிடுக்கிப்பிடி கேள்விகளோ மக்கள் மனசில் இருக்கிற கேள்விகள் வந்து மிக மேலோட்டமாக தான் கேட்கப்பட்டிருக்கதோட அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்கப்படல. கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான் சொல்லப்போனால். மக்கள் வந்து அதில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திட்டுன்னு திட்டிருக்காங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஒரு இவங்களை ஏன் பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி கூட நான் போக முடியாது. ஏன்னா எல்லாரையுமே பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு ஊடகத்தில் வந்து செய்ய வேண்டிய வேலை தான் அவங்க செய்வாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அவங்க மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளில் எவ்வளோ விசாரிச்சிங்க, அதை குறித்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நீங்கள் கேட்டாலே ஒரு கோர்ட்டை விட நீங்கள் வந்து பெரிய கேள்விகள்லாம் கேட்க முடியும். அவங்களாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் நிறைய இடத்துல கட்டும் இருக்குது. இன்டர்வியூ டக்குன்னு முடியுது. ஒருவேளை அவங்கள்ட்ட போட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து வெளியில் பப்ளிஷ் பண்ணணும் இருக்குதா, இல்லை சர்ச்சைக்குள்ளே எதுவும் கட் பண்ண சொல்லி வேற எந்த ப்ரெஷரா, அதெல்லாம் தெரியல. ஆனால் கமெண்ட்ல வந்து தாறுமாறா கிழிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க. புதிய தலைமுறைக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கூட கிடையாது. அந்த அளவுக்கு இவர்கள் வந்து நிகிதாவை வந்து என்ன சொல்றது, நிகிதா தரப்பு பக்கத்தை பேச வைக்கணும் அப்படின்னு நினைச்சு இவங்க வச்சிருக்காங்க. இல்லை நிகிதா கூட தனக்கு கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தன்னோட நேரசனை, தன்னோட லைனை, தன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்ல வந்தா கூட, நியாயம் அப்படின்னு சொல்றேன், ஓகே, நியாயத்தை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அவங்க யோசிச்சு கொடுத்துருக்கலாம். அப்படியே கொடுக்கணுங்கிறவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கொடுத்தா என்ன, கொடுத்துருந்தா தெரிஞ்சிடும்ல எத்தனை பேர் எத்தனை கேள்வி கேட்பாங்க. அதற்கு பயந்துதான் இவங்க வந்து ஒரு ஒரு ஒப்புதல் செய்யப்பட்ட, ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்ட பேட்டி மாதிரி தான் இருக்குது. இப்படிதான் கேட்கணும், நான் இப்படிதான் பதில் சொல்லலாம், இதுக்கு மேலே என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்காதீங்க. அவர் ஒருவேளை பதில் கேள்வி கேட்டிருந்தா கூட அதை எடிட்ல போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட்ஸ் பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணி விடுவார், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன் 2 பேருக்கு நடுவில் ஒரு சாப்பாடு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டே பேசலாமே அப்படின்னு. இது வந்து ஒரு பேட்டியாகவே தோணலை. அவங்க தங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு, இல்லை அவங்கள இவங்க ப்ரொமோட் பண்றதுக்கு, அல்ல அவங்க வந்து புதிய தலைமுறை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லைட் போட்டு கொடுக்குற மாதிரி முடிஞ்சு போச்சுங்கிறது தான் சோகமே. புதிய தலைமுறையில் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்களா, அந்த முதல் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா டட்டன்னு ஒரு பரபரப்பாக மியூசிக் போட்டுட்டாங்க. ஆனால் 2வது பேட்டிக்கு இவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, முதல் பேட்டியில கழுவி ஊற்றிருக்காங்க. 2வது பேட்டியில ஒரு சோகமான ஒரு மியூசிக். இந்த சோகமான மியூசிக் அஜித்குமார் டெத் ஆயிருக்காரு. அஜித்குமார் குறித்த பேட்டியில அஜித்குமாரை பத்தி நீங்க பேசும்பொழுது அஜித்குமாருக்காக அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அஜித்குமாருக்காக நீங்க பேசப்படும்போது, பாதிக்கப்பட்டவனுக்காக பேசப்படும்போது அந்த சோக இசை வந்து நீங்க வந்து என்ன சொல்றது பயன்படுத்தலாம். ஆனா இந்த அம்மாவுக்கு எதுக்குங்க சோக மியூசிக்கு? இப்ப இவங்க நோக்கம் என்ன? புதிய தலைமுறை வந்து சரி யாராக இருந்தாலும் அவங்க சைடு இருந்து கேட்கணும், அவங்க சைடு தரப்பு நியாயத்தையும் நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு போய் உட்கார்ந்தீங்களா, இல்ல அந்த கமெண்ட்ல சொன்ன மாதிரி நடுவுல ஒரு டேபிள போட்டு சாப்பிட்டே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ப்ரொமோட் பண்ணதுக்காக உட்காந்தீங்களா? சோகம் அப்படிங்கிறது யார் சார்ந்தது? பாதிக்கப்பட்டவர் சார்ந்தது. ஆனா பாதிப்பு கொடுத்தவர் அப்படின்னு முழுதாக மக்களாலும் சந்தேகத்தாலும் கேள்விகளாலும்
கிட்டத்தட்ட குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், பழைய வழக்குகள்லாம் இருக்கு. பழைய வழக்கும் இந்த வழக்கும் தனித்தனியாக இருந்தாலும் அவருடைய குற்ற பின்னணி வந்து இந்த வழக்குல எவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்திருக்கு அப்படிங்கிறது கேள்விக்குரியதாகவும் விசாரணைக்குரியதாகவும் இருக்குது. அதை வந்து நாம ஜட்ஜ் பண்ண முடியாதபடி நீயும் புதிய தலைமுறையும் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. அவனா வந்து அவங்களுக்காக வந்து ஒரு சோகமான இசையெல்லாம் போட்டு அந்த நிகழ்ச்சியை நீ என்னவா சொல்ல வரீங்க, இவர் பக்கம் பரிதாபகரமான ஒரு கதை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஸோ புதிய தலைமுறை இந்த விஷயத்துக்காக மக்களிடம் கழுவி ஊற்றப்படுகிறது. அது வந்து புதிய தலைமுறை செய்த ப்ரொமோஷனுக்கு மக்கள் கொடுக்குற பரிசா தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த நிகிதாவுக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த கமெண்ட்ல ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணல. உன் தரப்பு ஒரு நியாயம் இருக்குமா, இல்லை இவங்க சொன்னது ஏன் உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்லாம் கூட யாருமே கமெண்ட் பண்ணல. ஆனால் இதெல்லாம் மீறி 2 பேர் அவங்களுக்கு ஆஜராக வாய்ப்பு இருக்குது. அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று சவுக்கு சங்கர், இன்னொன்று வந்து நம்மளுடைய செந்தமிழ் சீமான். இவங்க 2 பேரும் தான் யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி, கேடி ராகவனுக்காக கருத்துரிமை சுதந்திரம் பேசிட்டு வந்தவர் சீமான். சவுக்கு சங்கர் இருந்து என்ன சொல்லணும்னா, இருந்து போட்டுமே அதுக்கு என்ன அப்படிம்பாரு. பள்ளி மாணவி இறந்த வழக்குல கூட அவர் பேசுனது விவகாரம்லாம் விஷயம்லாம் வந்து விஷமா இருந்தது. அவர்கள் வந்து பொதுமக்களை பற்றி அவர்கள் பொதுமக்களை பற்றி எந்தவித சிந்தனையும் இல்லாமல், சமூகத்தை குறித்த எந்தவித சிந்தனையும் இல்லாமல், தனக்கு ஒரு லட்சம் 2 லட்சம் கொடுத்தா யாருக்குனாலும் ஆதரவா பேசக்கூடியவங்க. அந்த அடிப்படையில அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு அக்கறையும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த இதுக்காக நிகிதாவுக்காக இனி பேசுவார்கள் யார் என்று பார்த்தால் அந்த 2 பேராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் இந்த சூழலே உடைப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவா பேசுறது, இல்ல அவங்களுக்கு ஆதரவா கமெண்ட் போடுறது. இப்ப அவங்களுக்கு ஆதரவா யார் பேசினாலும் அவனை வந்து எல்லாருமே சந்தேகத்தோட பார்ப்பாங்க. சங்கிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாமலைய ஆதரிச்ச நிகிதாவுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஆனா வெளியில எழுதுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா எழுதுனா அடி பின்னிடுவாங்க, கமெண்ட்ஸ்ல வந்து கொதறிடுவாங்க. ஆனால் இதை உடைக்கிறதுக்கு 2 பேர் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மானம் சூடு சொரணம் எதுவும் கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் தூக்கி தொடச்சி போட்டு போயிட்டு இருக்கக்கூடிய 2 பேர் தான் அந்த சவுக்கு சங்கர் சீமான். அதை வேணா நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.